அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்ததைத் தொடர்ந்து திருவண்ணாமலை ஆரணியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா வெற்றிக்காக பாடுபடுவோம் என்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சூளுரைத்தனர். தியாகத்தாய் தர்மத்தாய் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கட்சியை தொடங்கியுள்ளார். நமது கட்சியினுடைய பெயர் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம். நமது சின்னம் தென்னந்தோப்பு சின்னம். அம்மாவுடைய நிழல், எம்ஜிஆருடைய பாதை மற்றும் அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றுகிறார். அது மட்டுமல்லாமல் மக்களுடைய நம்பிக்கையும் வளர்ச்சியும் பாதுகாப்பும் அதில் தான் அடங்கியிருக்கிறது. 2026 தேர்தலிலே புரட்சித்தாய் சின்னம்மா இல்லாமல் யாராலும் களம் காண முடியாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே சின்னம்மாவுடைய தாக்கம் வட தமிழகம் மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். தென்னந்தோப்பு சின்னத்தை மக்களிலேயே பரவ நாங்கள் பாடுபடுவோம். இந்த வருகின்ற 2026 தேர்தலானது சாதாரண தேர்தலாக கருதப்படாது. அதாவது இந்த அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அனைவருமே சின்னம்மாவுக்கு குரல் கொடுத்து இந்த சின்னத்தையும் இந்த கட்சியையும் வளர்க்க பாடுபடுவோம்.